சிறப்பான ஏற்பாடுகள் தைப்பூசத்துக்கு ஏற்கனவே துறையுடைய செயலாளர் ஆணையாளர் அவர்களுடைய தலைமையில் வெகு விமர்சையாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பழனியிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு அறிவிக்கப்பட்ட தைப்பூச திருநாளான அந்த 10 நாட்களில் தினந்தோறும் 10,000 பக்தர்களுக்கு உணவு வழங்குகின்ற பணியை துவக்க இருக்கின்றோம். தைப்பூசத்திற்கு தேவையான கூடுதலான பணியாளர்களை நியமித்து, அதேபோல் மற்ற திருக்கோயிலில் இருக்கின்ற பணிசுமை இல்லாத இணை ஆணையாளர்களை பழனிக்கு சிறப்பு அலுவலராக நியமித்து, அதேபோல் காவல்துறையிடமும் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. போதிய அளவு காவல்துறையினுடைய பாதுகாப்பு பணியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே எப்பொழுதும் போல் தைப்பூச திருநாளில், அதேபோல் தைப்பூசத்திற்கு முக்கியமாக முருகன் திருக்கோயில்தான் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள். ஆகவே குறிப்பிட்டு கூறுகின்ற அந்த 6 திருக்கோயிலுடைய இணையாளர்களையும் தற்போது இங்கே வர வைத்திருக்கின்றோம். தைப்பூச ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். திருவிழாக்களை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு திருவிழாக்கு முன்கூட்டியே ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, அதேபோல் மருத்துவத்துறை போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கூடுகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை போல் சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்து, அதேபோல் வருகின்ற பேருந்துகளை நிறுத்துவதற்கு சிறப்பு பேருந்து தற்காலிக முனையத்தை ஏற்படுத்தி பக்தர்களுக்கு எல்லா வகையிலேயும் உதவியாக இருந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுவதால் தான் சமீபத்தில் கூட பார்த்தசாரதி திருக்கோயிலில் கடந்த ஆண்டு 50,000 பக்தர்கள் வந்த நிலையில் இந்த ஆண்டு அதிக பக்தர்கள் வருவார்கள் என்று திட்டமிட்டு 73,000 பக்தர்கள் வந்த நிலையிலேயும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் பக்தர்கள் அனைவரும் விரைவாக தரிசனம் நடைபெற்றது என்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகின்ற அளவிற்கு ஏற்பாடுகள் நல்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தசாரதி கோயிலே காலை 6 மணியிலிருந்து முழுமையாக சிறப்பு கட்டணம் ரத்து செய்யப்பட்டு பொதுமக்கள் பொது தரிசனத்தில் மகிழ்ச்சியோடு குறைந்த நேர அளவிலேயே இறை தரிசனம் செய்து இந்து சமய அறநிலையத்துறைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்தார்கள். அந்த வகையில் தைப்பூசத்தையும் சிறப்பாக கொண்டாடுவோம். இல்லை, எப்பொழுதும் போல் பிரச்சனை இல்லாத சிறப்பு கட்டணங்களை ரத்து செய்வதால் பக்தர்கள் சிறப்போடு விரைவாக தரிசனம் செய்வார்கள் என்று கருதினால் நிச்சயமாக அன்றைய தினம் சிறப்பு கட்டணத்தை ரத்து செய்ய இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இருக்கும். இன்றைய கூட்டத்திற்கு பிறகு அந்த முடிவுகளை மேற்கொள்வோம். புரியல, என்னது? அது குறித்து தான் இன்றைக்கு ஆலோசிக்க இருக்கின்றோம். எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே நிச்சயமாக பக்தர்களுடைய நலனை கருதி இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு முடிவெடுக்கும். இல்லை, எப்பொழுதும் போல் அதே நேரம்தான், நீட்டிக்க வாய்ப்பில்லை. சிறப்பு அது போன்ற அதிகமாக பக்தர்கள் வருகின்ற நாட்களை கணக்கிட்டு அதற்கேற்றாற்போல் திருக்கோயில் பணியாளர்களையும் காவல்துறை உதவியோடு வரிசையை ஒழுங்குபடுத்தி விரைவு தரிசனம் செய்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம். அப்படி அதிகமான எண்ணிக்கையில் பக்தர்கள் வருவார்கள் என்று கணக்கிடப்படுகின்ற நாட்களில் தேவையான அளவு பாதுகாப்பு, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதிகளை தற்காலிகமாகவும் ஏற்பாடு செய்வதற்கு துறை அலுவலர்களுக்கு செயலாளரும் ஆணையாளர்களும் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். ஆகவே சிறப்பு நாட்களில், விடுமுறை நாட்களில் அதிகமான அளவிற்கு பக்தர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்றாற்போல் அனைத்து வசதிகளும் செய்து தர முன்னேற்பாடுகளை எப்பொழுதும் இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொள்வது போல் இந்த ஆண்டும் மேற்கொள்ளும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.